ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட் 29/4/2026. இந்த வீடியோவை நைட் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது என்டிஏ தரப்புலேருந்து ஒரு அர்ஜென்ட் அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. எங்கேருந்து அப்படின்னா ட்விட்டர் பேஜிலேருந்து வந்திருக்குது. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ளது. அதுக்கு அவங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க. பட் இன்னமும் அது வந்து அப்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆகி முடிச்சு வரல. ஸோ இதுக்காக கொஞ்சம் பதற்றத்தோடு இருக்காங்க நிறைய மாணவர்கள். நம்மளுடைய வழிகாட்டுதலின் பேரில் மெயிலும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மெயிலுக்கான ரிப்ளையாகவும் எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி அப்டேட் ஆகாத கேண்டிடேட்டாவோ இல்லை பேரண்ட்டாவோ நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இல்லை சார், என்னோடது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி ஆதார் கார்டு அப்டேட் ஆகலை, இல்லை அப்டேட் பண்ண கொடுத்துருக்குறேன், அந்த ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகி எங்களுக்கு இன்னமும் அதனுடைய காப்பி வரல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்டில் அவங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மிச்சம் இருக்கிற நாளில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முழு மூச்சோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் அவர்களுடைய விருப்ப கல்லூரியில் அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அரசு கல்லூரி, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். ஓகே, இப்போது அந்த செய்தி என்ன அப்படின்னா இதுதான். இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். National Testing Agency Advisory for NEET UG 2026 candidate. In case of biometric verification cannot be completed. உங்களால் செய்ய முடியல, இல்லைன்னா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது, அதனுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அதனுடைய காப்பி எனக்கு இன்னமும் வரல, 3ஆம் தேதிக்குள்ளே வருமா இல்லையான்னு தெரியல அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்க்காக, இல்லைன்னா வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாதனால உங்களால் அந்த ஆதாரை வந்து அப்டேட் செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற சீஃப் சூப்பரண்டன்ட்கிட்ட நீங்கள் தெளிவுபடுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பயோமெட்ரிக் வந்து புவர் ஃபிங்கர் பிரிண்ட் குவாலிட்டியில் இருக்குது, கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு நாட் பேனிக், பதட்டம் அடைய வேண்டாம். NTA has laid down a provision for such situations. இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மேனுவல் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் will be conducted using valid document. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐடி ப்ரூஃப் வந்து ஆதாரையும் எடுத்துகிட்டு போயிருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது எதை கொடுத்தீங்களோ அதையும் எடுத்துகிட்டு போயிருங்க. அது போக வேலிட் ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், +2 மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் சார்பில் எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைன்னா an undertaking form will be available. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்கள் வந்து கொடுக்கணும், வாங்கி அதில் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் சென்டரில் வித் சென்டர் சூப்பரண்டன்ட் ஆர் அப்சர்வர். இதுக்கு அவங்களும் வழிகாட்டுவாங்க. எக்ஸாம் சென்டரில் வெளியில் ஹெல்ப் டெஸ்க் இருக்கும், அவங்களும் இது தொடர்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. நீங்கள் அந்த அண்டர்டேக்கிங்கில் இந்த மாதிரியான ஆதார் அப்டேட்டுக்கு ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது, அது வந்த உடனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ரிட்டனில் எழுதி கொடுத்துட்டு, அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்துட்டு உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ பதட்டம் அடைய வேண்டாம் மாணவர்களோ பெற்றோர்களோ. முடிந்தவரை 3ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போங்க. அப்படி கிடைக்காதவங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் சீஃப் சூப்பரண்டன்ட்டை நீங்கள் கேட்டு, அவங்க வந்து இல்லைன்னா அப்சர்வரை கேட்டு அவங்க உங்களுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட் வில் பி கைடட்
through the process and allowed to appear for the examination after due verification. அவங்க வந்து மேனுவலாக உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரிமைன் காம், அதுவரை எப்படி இருக்குது சொல்கிறாங்க, பதட்டம் இல்லாமல் பொறுமையாக இருக்குது சொல்கிறாங்க. அண்ட் கோஆப்ரேட் வித் அஃபீஷியல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் கொஞ்சம் காமாக இருங்க. என்னடா நம்மளுக்கு வந்து இன்னமும் ஆதார் அப்டேட் ஆகாமல் இருக்குது, அதுக்காக எங்கள் எக்ஸாம் சென்டரில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு பதட்டம் அடையாமல் அவங்க என்னவெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் வந்து அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்மை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் இந்த செய்தி மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆதார் அப்டேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, பட் இன்னமும் அவங்களுக்கு ரீச் ஆகாதனால மெயில் போட்டிருக்காங்க. அந்த மெயிலுக்கான ரிப்ளையாக இதை எடுத்துக்கலாம். 3ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஆதார் அப்டேட் ஆன நியூ காப்பி கிடச்சிருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு பதட்டம் அடைய வேண்டாம். எக்ஸாம் சென்டரில் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் சூப்பர்டென்ட் ஆர் அப்சர்வர் உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுச்சுவேஷனை சொல்லுங்கள். அந்த ஃபார்மை அவங்க கொடுக்குற அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.